ரோஸ்ட் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பாத்துருங்க. நைட்டோட நைட் ஏதாவது ஒரு பொண்ணு கூட்டிட்டு நான் வீட்டை விட்டு ஓட்டுனா அது நீங்க சொல்லலாம். இல்லைன்னா எங்க அப்பாவும் எதிர்த்து நான் கல்யாணம் பண்ணா இந்த கேள்வி நீங்க கேட்கணும். எங்க அம்மா அப்பா பார்த்து வச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுல எந்த தப்புன்னு எனக்கு தோணும். அடுத்து இன்னும் சொல்ல போனா எனக்கு அது விதத்துல என்னோட ஃபேன்ஸுக்கு கூட நான் சொல்லிக்கிறேன். அதாவது அம்மா அப்பா பார்த்து வைக்கிற பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது என்னோட ஃபேன்ஸும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ என்னோட மார்க்கெட்டு என்னோட இமேஜ் பாதிக்கும்லாம் நான் அதெல்லாம் கண்டிப்பாக பாதிக்கும். இது அண்ணன் முன்னாடி பேசுனது, அதாவது கல்யாணம் ஆன புதுசுல பேசின வீடியோ. இதுல அண்ணன் என்ன சொல்லிருக்கா போலன்னா, இந்த மாதிரி எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணுங்க, நானும் அப்பா அம்மா பாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன், நீங்க ரசிகர்களும் கல்யாணம் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீங்க முன்னாடி என்னென்னவோ பேச வச்சுக்கிறீங்க, அந்த வீடியோலாம் இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மிஸ்டர் விஜய் சார் ட்ரெண்டாவது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவரே, பெண்களின் நலன் கருதி தினமும் சிந்திப்பவரே, முதல்ல நீங்க உங்களுடைய பொண்டாட்டியை பத்தி சிந்திங்க, பாவம். உங்க பசங்களை பத்தி சிந்திங்க, பாவம். அது போல இந்த டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன். நேத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விஷயத்த போட்டுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஓம் சக்தி விஜய் பையனுக்கு அது தயவு செய்து சொல்றேன், அது மிகவும் அருவருப்பான விஷயம். அதாவது விஜய அரசியல் ரீதியா விமர்சிப்பது வேறு, அவரை விமர்சிப்பது வேறு. ஆனா அவங்க பசங்களை புண்படுத்துற மாதிரி இது பேசுறது என்னால ஏத்துக்க முடியல. தயவு செய்து இந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்க இப்படி சொல்றதுனால அவங்க இரண்டு பேருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சிந்திங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பண்ண வேலையால ஒரு மகனும் ஒரு மகளும் பாத்தீங்கன்னா நொந்து போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க அந்த இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பார்க்கும் போது அவங்க இன்னும் மன உளைச்சல் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி அந்த இரண்டு பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னதான் காசு இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த இரண்டு பேரும் சந்தோஷமாவே கிடையாது. காரணம், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பப்ளிக்ல விவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கு. அதாவது இது விமர்சிக்கிறது, அதாவது விஜயோட பர்சனல் மேட்டர் சொல்றாங்க. இது பர்சனல் மேட்டர் இருக்கலாம். மாட்டானா இவர் பண்ண விஷயம் வெளி உலகத்துக்கு காட்டுறாரு, இவரே வெளிச்சம் போட்டு காட்டுறது. இது தவறு. இது விமர்சிக்கலாம். விமர்சிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா விஜய் ரசிகர்கள் தான். ஆனா தயவு செய்து அந்த பசங்களை இந்த வார்த்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டேக் எல்லாம் போடாதீங்க. அது மிகவும் தப்பு. இது மிகவும் கண்டனத்துக்குரிய விஷயத்த நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு பத்தி அந்த ஷாஷான்னு சொல்லுவாங்க, திவ்யா ஷாஷா அவங்க பேரு. அது எனக்கு ஒரு வீடியோ நான் பார்த்தேங்க. இப்போ அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பெண்களுக்கு அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மாவை விட அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா தான் ரியல் ஹீரோ இருப்பார், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது நான் ஒரு நிகழ்வு பார்த்தேன். அதாவது பார்த்தோன்னா கிராஜுவேட் நடக்குது, அந்த பொண்ணு படிச்சு கிராஜுவேஷன் நடக்குது. நான் கேட்கிறேன், எந்த வீட்லயாவது இப்படி இருக்குமா? பொண்ணு ஒரு பிரைஸ் வாங்கினா கூட அப்பம் போய் நின்று கை தட்டும். ஒரு சின்ன பிரைஸ் வாங்கினா கூட தாம் பொண்ணு தான் உலகத்திலேயே இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்திக் கொள்ளுறா அப்பமார்கள். கரெக்டுங்களா? ஆனா ஒரு கிராஜுவேஷன், அந்த பொண்ணு படிச்சு கிராஜுவேஷன் வாங்குது, அப்பா அங்க இல்ல. அப்பாக்கு அதை விட என்ன வேலை இருக்கு? அங்க போய் யார் திரும்ப நிக்கிறா? ஜேசன் சஞ்சய் போய் நிக்கிறாரு. அந்த பொண்ணு மனசுல எவ்வளோ, ஏங்க எப்பா நீங்க அம்மா விஜய் ரசிகர்களே, தாய்மார்களே, நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. நீங்க பதில் சொல்லுங்க. பொண்ணு பிஜில தங்கியிருக்கு, ஒரு கிராஜுவேஷன் டே நடந்துச்சு, அது போன வருஷம் நடந்துச்சு போல. அது இந்த கிராஜுவேஷன் டேக்கு அவங்க அண்ணன் போய் நிக்கிறா போல, இவர் வரல. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இது கரெக்டா? நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, விஜய் தான் சொல்லுங்க. விஜய் அவங்களே பார்க்க மாட்டாரு, உங்களே பாப்பாரு. இப்பயே வெளியேற மாட்டாரு. நீங்க ஒரு குறைன்னு சொன்னா உடனே அவங்க தீர்த்து வச்சிருவாரா? ஏன் இப்படி மூடர் குலமா இருக்கிறீங்க? தயவு செய்து திருந்துங்க நீங்க. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேரு, அதாவது அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, விஜயை இப்ப எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணவர்கள் எல்லாருமே விஜயை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா
நீங்க பண்றது தப்புனா, அதுவும் எலெக்ஷன் நடக்குதுன்னா உங்களை நம்பி வந்து நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து திமுக காரனை எல்லாம் திட்டுறேனா, இவங்களுக்கு முட்டு கொடுக்குறேனா, நீங்க வந்து இப்படி பண்ணலாமாண்ணா, பாவனா சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுவும் அது போக பாத்தீங்கன்னா நிறைய விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சாரிண்ணா, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டா ஒத்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. இதுதான் வந்து ஒரு மாற்றம். எங்களால முடிஞ்ச மாற்றத்தை நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு வரோம். இது உண்மைங்க. அது அதாவது எல்லாரும் இன்னும் கூட என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இது என்னங்க, இது ஒரு பெரிய விஷயமா? பெரிய விஷயம், பெரிய விஷயம். விஜய லீடரா ஃபாலோ பண்றவனுங்க கண்டிப்பா அதை பண்ணுவானுங்க. என் தலைநேடி போயிட்டான், நான் பண்ணக்கூடாதா? அது போல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்குங்க. ஒரு கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. எதனால கோர்ட்டுக்கு போயிருக்கு? இந்த மாதிரி பேரை சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நடிகையை வந்து எங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறாங்க, திருமணத்தை தாண்டிய உறவுல இருக்கிறாங்க. அந்த உறவு வந்து பிடிக்கல, நான் சொல்லிட்டேன், அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன், ரொம்ப மன உளைச்சல் ஆகுது, நான் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண 25 வருஷம் 2 பிள்ளைகள் நான் பெற்றிருக்கேன், என்ன வந்து இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணணும், ஒரு நல்ல மனிதனா இருந்தா அது பேசல விட்டுருங்க, அதை பத்தி அவர் பேசவே இல்லை. இருந்தாலும் ஒரு கல்யாண பங்கன்ல 2 பேரும் வந்து ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு அங்க வந்து நின்று போட்டோக்கு போஸ் கொடுக்கறது, இது வந்து எப்பாற்பட்ட ஒரு அயோக்கியத்தனம். இது என்னங்க இது, எனக்கு புரியல. இன்னும் கூட அவருக்கு அவர் பண்ணா என்ன, அவர் த்ரிஷா வந்து அவங்க வரவே இல்லை, அவங்க பேசக்கூட இல்லை, அவங்க சம்மந்தம் இல்லை, விஜயம் நல்லவரு, இன்னும் கூட பேசுறானுங்க. அவர் எத்தனை பொண்டாட்டி வேணா வச்சுக்கிட்டோம். அப்புறம் எப்படி நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி நீங்க பேசுறீங்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இப்போ ஒரு விஷயம் வெளியே வரல. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க மட்டும் ஒழுங்கா, திமுக ஒழுங்கா, கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி அப்படிலாம் கேக்குறாங்க. கலைஞர் வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணாரா, ஊரே வச்சாரா? நான் கேட்கிறேன், யாராவது அலிகேஷன் கலைஞர் மேல வச்சாங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அப்படி பண்ணாரு, என்ன டார்ச்சர் பண்றாரு. நான் ஒன்னு சொல்லுவா, குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது தான் கலைஞர். மு கருணாநிதி, மு க ஸ்டாலின் எல்லாம் பாருங்க, எல்லாம் குடும்பமா வராங்க, குடும்பமா இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை இருந்தா ஒண்ணு சார்ட் அவுட் பண்றாங்க, எல்லாம் குடும்பமும் ஒன்னா இருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், ஒரு தலைவர் குடும்பம்னா எல்லாம் ஒன்னா இருக்கணும், அவரு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இருக்கணுங்க, எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். பட் ஆனா அப்படி கிடையாது. இது என்னது, இது ஒரு அரசியல் தலைவர் இப்படி இருந்து ஏத்துக்கலாமா? குடும்பத்தையே பார்க்காத விஜய் அவங்க பசங்களோட நினைச்சு கொஞ்சமாச்சு ஃபீல் பண்றாரு அவரு. இந்த ஜேசன் எடுத்துங்க, ஜேசன் தம்பி, அந்த தம்பி வந்து டைரக்ஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரா, இல்ல அவங்க கூட இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாரா? எதுவுமே இல்லைங்க. அஜித் அவர்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்க அந்த பையனுக்கு. அந்த ஒரு சொன்னாங்க, ஒரு பேட்டியில நான் பார்த்தேன் நானு, அஜித் அவர்கள் ஹெல்ப் பண்ணிருக்காரு அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த பையன் வந்து இன்னொரு கசப்பான விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், இவர் சொல்றாரு நான் 200 கோடி 1000 கோடி வாங்கணும்னு. அந்த பையன் எங்க தெரியுமா தங்கியிருக்கான், ரெண்ட் எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு பிஜியில் தங்கியிருக்கு. 200 கோடியை விட்டு வரேன். ஓ, பசங்களை விட்டு வரியா நீ? உன் பசங்க முக்கியம் இல்லையா? நான் கேக்குறேன், இது என்னங்க, எனக்கு இது புரியல. இன்னும் ஆனா பல பைத்தியக்காரனுங்க வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியுமாங்க? விஜயை தூக்கி வச்சு இன்னமும் கொண்டாடுறாங்க. விஜய் வந்தா கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவார், தமிழ்நாடு மாற்றத்தை கொண்டு வர. என்ன மாற்றத்தை கொண்டு வர்றாரு அவரு? அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற நினைக்கிறீங்க? காப்பாற்ற முடியுமா அவரால? அவருக்கு என்ன தெரியும்? ஏங்க உங்களுக்கு புரியலங்க. அவர் வந்து எப்படின்னா, இது சினிமால சம்பாரிச்ச விட அதிகமா சம்பாதிக்கிறது வராப்புல. ஒரு மாற்றம் கிட்டலாம் ஒண்ணும் கிடையாது. அவரை நம்பி நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டம், உண்மையை சொல்றேன், செல்லாத ஓட்டாகும். அதாவது இவர் தான் உண்மையா தீய சக்தியை உருவாக்குறதுக்காக நீங்க ஓட்டு போட்டு இருக்கீங்க. இதான் உண்மை. விஜய் அவர்கள் வந்து இப்ப என்ன நல்லது பண்ணாரு? இது நல்லது பண்ணல. இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நான் தயவு செய்து நான் சொல்றேன், இந்த ரசிகர்களே, நீங்க வந்து விஜய்க்கு பேசாம போய் மாமா வேலை பாருங்கடா. உண்மைதான், அதுதான் பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா சில விஷயம் வேற என்ன பண்றான், த்ரிஷாவை வந்து அசிசமா திட்டுறான். த்ரிஷாவை டேக் பண்ணி ஒருத்தன் போட்டிருக்கான், ஏ நாரா டேஷ், நீ வந்து அவருதான் கருணாசன் தெரியல, நீங்கன்னா பச்சை போட்டிருக்காங்க. அவன் இதெல்லாம் பார்த்து கேவலமா இருக்கு, அதெல்லாம் பார்க்க முடியல, அயோக்கியத்தனம் அதெல்லாம். இவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களாங்க. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்களை வந்து யாரு திட்டாலும் சரிங்க, இவங்க வந்து இறங்கி பச்சை கேட்கறானுங்க.
எப்படி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வீட்ல எல்லாம் வந்து அவங்க அம்மா அப்பா எப்படி இந்த பசங்களை சமாளிக்கிறீங்க, அவங்க பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறீங்க? ஒருவேளை நான் சொல்றேன், நீங்க வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாவோ ஏதோ பேசினா உங்களையும் அசிங்கமா திட்டுவானுங்க அவனுங்க. ஏன்னா விஜய் என்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து உள்ள இறக்கிட்டானுங்க, மாதிரி யாரும் தேவை கிடையாது. இவங்கெல்லாம் யாருன்னா சூசைட் பாம் சொல்லுவாங்க. இவனுங்களே வந்து பாம் வச்சுட்டு அந்த தீவிரவாதி மாதிரி பாத்தீங்கன்னா கும்பல்ல போய் நின்று நிறைய பேர் சாவடிப்பானுங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கேங்கு தான் இவனுங்க. உண்மைதான். இப்ப விஜய்க்கு எதனா ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன சொல்லலாம், உங்களை அசிங்கமா திட்டுவாங்க. நீங்க விஜய்க்கு நீங்க ஓட்டு போனா மூட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களை சாவு கூட அடிப்பானுங்க. இதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார மண்ணில் இருக்கிறாங்க. தயவு செய்து விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்ற தாய் தந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க பையனை வந்து கண்டிப்பா வந்து அவனை கண்டிப்பா கண்காணிங்க. தயவு செய்து சொல்ற கண்காணிங்க, விட்டுறாதீங்க. நீங்க உஷாராருங்க அவங்க கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு வெறி பிடிச்சு போய் திரிஞ்சிட்டு இருக்கானுங்க. யாருக்காக? இந்த விஜய்க்காக. ஆனா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? எதை பத்தியும் கவலைப்படல. ஒரு விஷயம் வந்து பேசப்படுதுன்னா அதை வந்து மறைக்கணுங்க. சிலவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பயங்கர இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு என்ன சொல்றானுங்க, விஜய பாத்தியா கெத்த காட்டே, ஆமாண்டா நான் வச்சிருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டு. பெருமையாடா டே பைத்தியக்கார பசங்க, பெருமையாடா, அது கேவலண்டா, டுபாகூர் தலைவருங்களா, இது கேவலண்டா, அது மகா மட்டம். இது என்ன சொசைட்டிக்கு என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க போனாலும் பிரச்சனை இல்லைங்க, டைவர்ஸே பண்ணல, ஒருத்தங்க கதிர்ல இருக்கிறாங்க. பட் ஆனா அப்படி பண்றது தப்புன்றீங்களா கரெக்ட்? ஒன்னும் புரியல எனக்கு இது. உடனே சொல்றாங்க, நீ என்ன இதை பத்தி பேசுறீங்க, தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, கொலை பண்றான், சிறுமியை கற்பழிக்கிறான், கொலை பண்றான், அந்த புறம்போக்குங்கெல்லாம் வந்து தண்டனை கொடுத்துதானே இருக்கிறாங்க. ஸ்பாட்ல பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணு பயந்தானே இருக்கிறாங்க. சில கையவர்கள் வந்து இது தமிழ்நாடு கெடுக்கிறதுக்காக பண்றானுங்க. அது என்ன காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? நீங்க எதனா ஒண்ணு பண்ணா ஒன்னும் தப்பிக்க முடியாதுடா உன்னால. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா பார்த்துட்டு இருக்காங்கடா. இங்க பாரு, ஒருத்தன் வந்து என்னதான் அடிச்சு என்னதான் தண்டனை கொடுத்தாலும் திருந்த மாட்டான். அவனா திருந்தினாதான் உண்டு. நீங்க என்னதான் தண்டனை கடுமையாக்கலாம் சரி, என்ன பண்ணா சரி, சுய ஒழுக்கம், அந்த அவன் நான் தானா திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்வரான் பாரு, அவன் திருந்துவான். இதுதான் உண்மை. சமுதாயத்துல கெட்டது பண்ணா அவனுக்கு சட்டம் தன் கடமை செய்யுது, அவனை முடிஞ்சு சட்டம் எல்லாம் செஞ்சாச்சு இல்ல. இது எவ்வளவு பேர் வாழ்க்கையை சீரழிக்கும் இவர் பண்றது. இதே மாதிரி விர்ச்சுவல் வாரிசுலாம் போய் பண்ணிட்டான்னா இது என்ன பண்றது? யார் பொறுப்பேற்றுப்பா? மிஸ்டர் விஜய் அவர்களே சொல்லுங்க. இவங்கெல்லாம் வந்து டோட்டலா வந்து மென்டல் ஆயிட்டானுங்க. அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது போக பாத்தீங்கன்னா இதுல கொடுமை பெருங்கொடுமை. அது என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்க ஒரு மாவட்ட செயலர் ஒருத்தர் வந்து ரீல்ஸ் பைத்தியம் தான் இல்ல, ஆக்சுவலா கட்சியை பார்த்தா ரீல்ஸ் பைத்தியம். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு டாட்டூ போட்டிருக்காப்புல, அந்த கரெக்டா அந்த ட்ரெண்ட் ஆகுற மாதிரி. என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஜயும் சங்கீதா மேடம் அவர்களையும் பாத்தீங்கன்னா ஒன்னா வச்சு ஒரு டாட்டோ போட்டு போட்டோ போட்டு காட்டுறா போல. இந்த போட்டோவை நீங்க பாருங்க. இவர் தான் வந்து ஈஷா சரவணன். இப்ப இவரு நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இப்ப இவர் என்ன பண்ணுவாரு, அழிச்சிட்டு த்ரிஷா போட்டோ போடுவாரா இல்ல வேற யார் போட்டோ போடுவாங்கன்னு ஒன்னும் புரியல எனக்கு. மிஸ்டர் ஈஷா சரவணன், ஏன் துருன்னு உன் தலைவன் நம்பி நீ பட்டு டாட்டோ போட்டு விட்ட. அது போக பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு ஆலந்தூர் தொகுதியில் நிக்க போறாரா. அதனால பாத்தீங்கன்னா நேற்று ஸ்டேஜ் ஏறி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மேல டிவி கேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, ஆனா ஆலந்தூர்ல தாமு அன்பரசனா இல்ல ஈஷா சரவணனுக்கு தான் போட்டி. ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒண்ணு திமுக, இன்னொன்னு தாவேக. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு தாமோவா, இன்னொன்னு ஈசியாரா, இப்படிதான் இருக்க போகுது. ஓ, போட்டி பொருள் வந்துட்டீங்களா சார் நீங்க ஈசியா சரவணன் அவர்களே? தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவீங்களா சார்? எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல், கடைசி தேர்தல் வரைக்கும் வந்தீங்களே. அது மாதிரி எங்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க, மொத்தம் நாங்க இத்தனை பேருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவீங்க. ஞாபகம் இருக்கா? நல்லா எண்ணி வாங்கிட்டு போவீங்களே. தயவு செய்து இந்த வாட்டி வந்துட போறீங்க. இப்ப காரி தூக்கி அனுப்புவாங்க போல. சரிங்களா? அதனால வந்து இன்னொன்னு சொல்றேன், ஆலந்தூர்ல நிக்க போறோம்னு சொல்றீங்க. ஓப்பன் சேலஞ்சு, முடிஞ்சா டெபாசிட் வாங்கி காட்டு, இல்ல ஒரு 25,000-30,000 ஓட்டு அட்லீஸ்ட் வாங்கி காட்டுன்னு நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து பேரை சொல்லி கூப்பிடுறது இன்னும் கொடுமை. அதாவது இவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, இன்னமும் பாத்தீங்கன்னா ரீல்ஸை வச்சே தமிழர் ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற கும்பல் தான் கொடூர கும்பல். பாத்தீங்கன்னா இந்த டிவிகே கும்பல். எதுக்கத்தாலும்
அஜித்துக்கு உங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சோசியல் மீடியால அங்க இங்க நைஸா வந்து இந்த படத்துல வந்து ஒரு தாக்கி பேசுறது, அப்படி பண்றது இப்படி பண்றதுன்னு தமிழத்துல நான் தான் கெத்து, அவர்லாம் கெத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை மூட்டி விடுவீங்களே சார். எல்லாத்தையும் போட்டி போட்டுதான் சொல்றீங்க. அஜித்தோடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அதே மாதிரி நீங்க போட்டி போட்டு வாழுங்க. என்ன சொல்றேன், அஜித் அவர்கள் வந்து தன்னுடைய பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கிறான்றது தெரியும், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏங்க பப்ளிக்ல சொல்றாங்க, ஷாலினி வந்து அஜித் காலில் விழுவாங்க, உடனே அவர் சொல்றாரு இங்க அவங்க விழுவாங்கம்மா, நான் எதனா பேசிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி காலில் தான் நான் விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவர் அஜித். எங்க பப்ளிக்ல சொல்றாரு, இப்ப லேட்டஸ்ட் இது. அப்ப எந்த அளவுக்கு தன் பொண்டாட்டியை வந்து பாத்துக்கிறாரு, தன் பசங்களை பாத்துக்கிறாரு, அந்த குழந்தைங்களுக்கு மோட்டிவேட்டர் அஜித்துங்க. நீங்க பாருங்க, ஃபுட்பால் ஆடுறதா இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் ஆடுறதா இருக்கட்டும், நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸும் சரி, அவங்க பொண்ணு வந்து எதனா கலந்துச்சாலும் சரி, இவர் போயிட்டு ஒண்ணும் இல்லை, ஸ்கூல்ல நடக்கும், நான் பார்த்திருக்கேன் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம், போயிட்டு கை கட்டி ரசிச்சு பார்ப்பார் தன்னுடைய மகனையும் தன் மகளையும். இவன் தான் தலைவன். இவனை பின்பற்றுவர்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்க. ஆனா உங்களை பின்பற்றுவ எப்படி இருப்பான், அதுக்காக தான் நாங்க கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க இதுல அஜித் அவர்களை வந்து எதுக்காக அஜித்துக்கு ரசிகர் இவ்வளவு இருக்காங்க நினைச்சுட்டு இருக்கீங்க? ஏன் தெரியுமா, அவரை மாதிரி நம்மளும் இருக்கணும்டா. அவர் பாரு எப்படி வாழறாரு. ஏன்னா ஜென்டில்மேனுங்க, ஜென்டில்மேன் மீனிங் ஆஃப் ஜென்டில்மேன் இஸ் அஜித் குமார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எது பண்ண, அதாவது தன்னுடைய ரசிகர்களை வந்து பார்வையால கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் அஜித் குமார். ஒரே பார்வை தான், அவன் உடனே கப்சிப்புன்னு ஆயிடுவான். ஏன்னா தலைவனை மதிக்கிறான். எதுக்கு மதிக்கிறான்? ஏன்னா அஜித் குமார் வந்து வாழறாரு, யாருக்கும் தீங்கி நினைக்காம. மகான், ஈஸ் அ மகான், அவ்வளவுதான் சொல்ல முடியும்.